Audio Jungle. This is High-Tech News TV News. Chennai's Phoenix Smart City and Palladam witnessed Chennai the overwhelming response as fitness enthusiastic and socially conscious individuals came together for Unity Run 2025, a marathon aimed at raising awareness on crucial social issues such as road safety, mental health, women and child safety, no food waste, and environmental sustainability. The event saw enthusiastic participation from over 1,400 runners, making it a powerful movement for change. Morning kicked off with an energetic Zumba session, betting with a perfect 2 for marathon. The 6 kilometer Unity Run 2025 was officially flagged off by esteemed guest Rajya Sabha Member of Parliament Mr. Girirajan, Assistant Commissioner of Police Mr. Raj Prince Aran, School Development State Deputy Secretary Mr. Gautam and Dr. Yarini. The via route of road towards Velachery railway station before looping back to be finish line at the Phoenix Market City. Demonstrating outstanding endurance and determination, G. Pragdiswaran secured first place and M. Nitin Kumar secured in second place and P. Tamilmani secured in third place, adding to the spirit of the event. Leading sports brands such as Akas, Reebok, Nike, Puma, Shakers and Speedo and Adidas expanded their support by opening their stores at 5 a.m. As a special guest, Skechers honored to performance by awarding smart bottles with a temperature control to the top 20 finishers and t-shirt to be next to 30. Phoenix Market City is Chennai is more than simply a mall. It is a confluence of cultures, lovely clothes, and high-end. The city within a city in urban setting with coexisting shopping, entertainment, and leisure options. திமுக விளையாட்டு அணி விமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து இன்றைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான விழிப்புணர்வு, மனநலம், உடல்நலம், ஆரோக்கியத்தை விளக்குகின்ற வகையிலும் அதற்கான விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மரியாதைக்குரிய ஜெசிந்தா அவர்களுடைய முன்னெடுப்பாலும் திமுக விளையாட்டு அணியினுடைய சார்பிலும் மாபெரும் மராத்தான் போட்டி சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், சிறப்பு சிகிச்சை பெற்று வருகின்ற இளைஞர்கள் போன்றவர்களை இணைத்து இன்றைக்கு இந்த மராத்தான் போட்டி பீனிக்ஸ் மாலிலிருந்து தொடங்கி 6 கிலோமீட்டர் சென்று மீண்டும் இதே இடத்தை வந்து அடைய இருக்கிறது. இன்றைக்கு உடல்நலம் குறித்து இன்றைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் அதே போல உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணி காக்கின்ற வகையிலே அவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு தங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு வழிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே அந்த பயனை இளைஞர்களும் சமுதாயமும் அடைய வேண்டும் என்ற நோக்கிலே திமுக விளையாட்டு அணியுடன் இணைந்து சகோதரி ஜெசிகா அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய மராத்தான் போட்டி நடைபெற்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டு தொடக்கி வைத்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வேண்டும். கலைஞருடைய எண்ணங்களையும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய இந்த இளைஞர்களுக்கான நல்ல உடல்நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தையும், அதே போல விளையாட்டு அணியினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பு வைத்தது போல இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இதன் மூலம் இன்றைக்கு இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், சிறந்த மனநலம், ஆரோக்கியத்தை அவர்கள் பெற வேண்டும், பெண்களுடைய பாதுகாப்பை இன்றைக்கு சமுதாயத்திலே முன்னெடுப்பாக எடுத்து சென்று அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த மராத்தானுக்கு எங்களை எல்லாம் அழைத்து எங்களுக்கு தொடங்கி வைப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கின்ற இந்த போட்டி நடத்துகின்ற சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்கும் திமுக விளையாட்டு அணி நிர்வாகிகளுக்கும் நன்றி வணக்கத்தினையும் தெரிவித்துள்ளேன்.